ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளே போற்றி, நற்துணையாவது நமச்சிவாமே, நற்றவா உன்னை நாம் மறந்தாலும் சொல்லு நான் நமச்சிவாய் நமக. இறைவா, ஆண்டவா, எல்லாரும் நலமுடன் இருக்க வேண்டும். சிவபெருமான அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த வீடியோ பதிவில் சிவனுக்கு பிடித்த ராசிகள், சிவபெருமானுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக பெற்ற ராசிகள் ஒரு 4 ராசிகள். அந்த 4 ராசிகளுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படி பலன்கள் இருக்கும், என்ன பூஜை புனஸ்காரம் செய்யணும்னு அதை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. தனுசு, விருச்சிகம், கும்பம், மேசம் இந்த 4 ராசிகளுமே சிவனுக்கு மிகவும் பிடித்த ராசிகள். அது எப்படி சார் சொல்கிறீங்க? இறைவனுக்கு எல்லா ராசியும் தானே பிடிக்கும். இறைவன் நமக்கு தந்தை. ஒரு தந்தைக்கு தான் பெற்ற பிள்ளைகள் அனைவரையும் பிடிக்கும். மற்ற ராசிகளை பிடிக்காதா? பிடிக்கும். இருந்தாலும் இந்த 4 ராசிகள் செல்ல ராசிகள், பிடித்தமான என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் மிகுந்த ராசிகள். சிவன் அப்படின்னாலே சூரியன் தான். சூரியனை தான் அந்த காலத்தில் சிவனாக கும்பிட்டுருக்குறாங்க. நவக்கரங்களில் தலைவன் சூரியன் தான். சூரியன் சிம்மம். சிம்மத்தில் இருந்தால் எல்லா ராசியுமே பிரிக்கப்படுகிறது. ஸோ சிம்மத்துக்கு கேந்திரமாக வருது முதல் ராசி விருச்சிகம், அடுத்து கோணம் தனுசு, அடுத்து ஒரு கேந்திரம் கும்பம், அடுத்து ஒரு கேந்திரம் கோணம் மேசம். ஸோ சிம்மத்துக்கு கேந்திர கோண ராசிகள் தனுசு, விருச்சிகம், கும்பம், மேசம். இந்த 4 ராசிகளுமே சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளாக பார்க்கப்படுகிறது. இந்த ராசிகளுக்கு அந்த ஒளி நல்லா கிடைக்கும். சிம்மத்தினோட ஒளி கிடைக்கும். சிம்மம்னாலே சிவன் தான், சரியா? சிம்மத்தினுடைய ஒளி பரிபூர்வமாக கிடைக்கிற ராசிகள் 4 ராசிகள் தனுசு, விருச்சிகம், கும்பம், மேசம். ஸோ இந்த 4 ராசிகளுமே அடுத்து வருகின்ற 2 நாட்களுக்கு சிவன் வழிபாடு செய்திகளை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவராத்திரி 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. திருவோண நட்சத்திரத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. மிகச்சிறப்பு தான். சந்திரனுடைய நட்சத்திரம் தான். சந்திர நட்சத்திரம் சூரியனுக்கு பிடித்த நட்சத்திரம் தான். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம், தனுசுக்கு 2ஆம் இடம், கும்பத்துக்கு 12ஆம் இடம், மேஷத்துக்கு 10ஆம் இடம். சிவராத்திரி சிவனுடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கிறது. சிவராத்திரி சயின்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நேரம் பூமிக்கு ஒரு ஒளி வருது. இந்த ஓசோன் படத்துலேருந்து ஒளி கரெக்டாக அந்த நடுசம்பத்தில் விழுகுது. அந்நேரம் ஒளி பூமியிலிருந்து ஒளி போகணும். பூமியிலேருந்து ஒளி போகணும்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பூஜை புனஸ்காரம் செய்யணும். எல்லா கோயிலும் தீபம் எரியணும். வெளிச்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கு தான் சிவராத்திரி அன்றைக்கி வெளிச்சம் அதிகமாக பரப்புத்துறாங்க. வெப்பம் அதிகமாகும். அதுபோக குளிர்காலம் முடிஞ்சு வெப்பம் அதிகமாகும். சிவராத்திரி முடிஞ்சு அடுத்து வருகின்ற காலங்கள் வெப்பம் அதிகமாகும். அந்த வெப்பத்தை உடம்பு தாங்கணும்னு சொல்லி தான் சிவராத்திரிக்கு முழிக்கிறாங்க. பொதுவாக சிவராத்திரி அன்றைக்கி முழிச்சு சாமி கும்பிட்டாலே, கண் விழித்து சாமி கும்பிட்டாலே உடல் உஷ்ணம் ஏறும். அந்த உஷ்ணம் அடுத்து வருகிற நாட்களுக்கு உடம்பை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இது ஒரு சயின்ஸ் ரீதியான ஒரு கோட்பாடு. அதாவது எப்படின்னா, பனிக்காலம் முடிஞ்சிடும், மழை காலம் முடிஞ்சு பனிக்காலம் முடிஞ்சு அடுத்து கோடை காலத்தை நோக்கி போகிற நாட்களுக்கு முதல் நாளாக சிவராத்திரி பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரத சப்தமி ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் தான் உச்சை விட்டு நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அதில் சிவராத்திரி முத்தாப்பாக அந்த வேகத்தை கூட்டும், சரியா? அப்படிப்பட்ட அமைப்பில் வருகிற சிவராத்திரி. உஷ்ணம் ஆரம்பிக்கிற காலம் சிவராத்திரி. அது உஷ்ணம்னால என்ன, சிவன் தானே. சிவனே நெருப்பு வடிவமானவன், செந்தளிர் மேனியன் அப்படிங்கிறோம் சிவனை. அதனால் இந்த 4 ராசி நேயர்களுமே சிவனை கும்பிடுங்க, சிவராத்திரியை கும்பிடுங்க. 4 ராசிகளுக்குமே சிவனுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல கிரகணம் அடுத்து வருகிறது. அடுத்து வருகின்ற 17-18 கிரகணம் இருக்கிறதுனால கிரகணத்தை அன்றைக்கி சில காரியங்கள் செய்யணும். அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இருப்பினும் சிவராத்திரி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். தான் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ விருச்சிக ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சூரியன் அங்கே ராகுபடியில் இருந்தாலுமே சுபத்துவம் மாறாரு. சுக்கிர, புதன், குரு பார்வையில் இருந்து நல்ல பலன்கள் கொடுக்குறாரு. நான் 4 ராசிக்கு பலன்கள் சொல்கிறேன். அடுத்து வழிபாடு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. முதல் விருச்சிகம் சொல்லிட்டு அடுத்து தனுசு சொல்கிறேன், அடுத்து மேசம், கும்பம் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க நேயர்களே. இந்த வீடியோ கலந்து தான் போடுறேன். 4 ராசி கலந்து தான் போடுறேன். அதனால் பொறுமையாக கேளுங்க. சிவபக்தர்கள் அனைவரும் பொறுமையாக கேளுங்க. சிவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் சிவனை கும்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க பொறுமையாக கேளுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் கொஞ்சம் இது இருக்குது, அவசரத்தன்மை இருக்குது. நம்ம ராசிக்கு சொல்லலை, இல்லை விருச்சிகத்து தானே சொல்கிறாருன்னு கும்பராசிக்காரங்க போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. 1 by 1 வரணும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார், சரியா? சிவன் ரொம்ப பொறுமையானவர். தவமாக இருப்பார். டக்குன்னு வரமாட்டார், சரியா? டக்குன்னு வருவார் பெருமாள் தான், காக்கும் கடவுள். சிவன் மெதுவாக தான் வருவார். ஆனால் ஞான நிலையில், யோக நிலையில் இருப்பார். அதனால் சிவன் வழிபாடு பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சாத்விக குணம் ரொம்ப இருக்கணும். சரி, இப்போ விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிக்கு 10 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழில் பங்குச்சந்தை நல்லாயிருக்கும். சில கனெக்ஷன் ஏற்படும். தொழிலில் நல்ல ஒரு கனெக்ஷன் ஏற்படும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிவராத்திரி முன்னிட்டு வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். ஞாயிறு அல்லது திங்கக்கிழமை கோயிலுக்கு போயிருங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போங்க, அல்லது திங்கக்கிழமை பகலில் போங்க. திங்கக்கிழமை சோமவாரம் தான் சிவனுக்கு உடைய நாள் தான். அவிட்ட நட்சத்திரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2 நட்சத்திரமே சிவனுக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். திருவோணம் சக்தியுடைய நட்சத்திரம், அவிட்டம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். சக்தினா சந்திரன்,
முருகப்பெருமானா செவ்வாய். சரியா? ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் வந்து திருவோணம் அப்படி நட்சத்திரத்தில் போகும்போது சிவராத்திரி நடக்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது. தன் குடும்பத்துக்கு வேண்டிய நட்சத்திரத்தில் போகிறாரு. தன்னுடைய மனைவி நட்சத்திரத்திலும் தன்னுடைய குழந்தை பையனுடைய நட்சத்திரத்திலும் போகிறாரு. அப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம தெய்வங்களை வந்து குடும்ப உறவாக எடுத்துக்கணும். சிவன் தகப்பன், சந்திரன் சூரியன் தகப்பன் சிவன் வடிவமானவன், சந்திரன் தாய் வடிவமானவன், சக்தி வடிவமானவன், முருகப்பெருமான் சகோதரன், அங்கார பகவான், அப்படி எடுத்துக்கணும். சரியா? விநாயகர் ஞானகாரகன், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஞான குழந்தை, எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்குறவர் ஞான விநாயகன். ஓகே நேர்களே, இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஒரு கேந்திரத்தில் சூரியன் இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவனுடைய அம்சம் நல்ல விதமாக இருக்குது. தனுசுக்கு மிகச்சிறப்பாக தான் இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. தைரிய வீரியம் நல்லாயிருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். காரிய வெற்றிருக்கும். ஃபோர்ஸாக இருப்பீங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். தவப்பு நிலை உறவு முறைகள் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகணத்தில் 2 நாள் இருக்கிறார். கிரகணம் முடிஞ்ச பின்னாடி சூரியன் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவார். அடுத்து வந்து சனி பகவான் கூட போய் சேருவார். அதனால் தனுசு ராசி நேயர்கள் வந்து அர்த்தாசிரம சனி கூட பாக்கியாதிபதி சேர்றதுனால அடுத்த வருகிற நாட்களில் சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு அடுத்த தூரம் போங்க. தனுசு ராசி நேயர்கள் அடுத்த ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தனுசு ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் வந்து சூரியன் வந்து கர்மாதிபதியாக வருவார். தனுசு ராசிக்கு தர்மாதிபதியாக வருவார். விருச்சிக ராசிக்கு கர்மாதிபதியாக வருவார். ஸோ விருச்சிகம் தனுசு ராசி நேயர்கள் 2 பேருமே வந்து அடுத்த வருகின்ற நாட்களில் சிவன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். மாசி பங்குனி 2 மாதத்துக்குமே சிவன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். வாய்ப்பு கிடைக்கிற நேரமும் சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், சிவனுடைய சுலோகத்தை சொல்லுங்கள், ஓ நம சிவாயன்னு சொல்லுங்கள். அதுபோல் இந்த வீடியோவில் வந்து இந்நேரம் வந்து உங்கள் ஊரில் இருக்க சிவத்தலத்தை சொல்லுங்கள். இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன்னா மீனாட்சி அம்மன் கோயில், இன்மையிலும் நன்மை தருவார் கோயில், முக்தீஸ்வரர் கோயில், திருவாப்புடையார் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், சொக்கநாதர் கோயில், சரி இப்படி நிறைய சிவஸ்தலங்கள் மதுரையில் இருக்குது. திருவாதவூர், மாணிக்கவாசர் பிறந்த ஊர் திருவாதவூரில் இருக்கிற எங்கள் அப்பன், அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்க இறைவா, அவர் பேர் திருமறைநாதன். திருமறைநாதன் அவர் அங்கே உள்ள சிவன் பேர் திருமறைநாதன். வாத நோய் நீக்கியவர், சனி பகவானுக்கு வாத நோய் நீக்கியவர் திருமறைநாதன். அவர் இப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தந்த கோயிலில் உள்ள இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ கேட்குற உலகவாழ் இந்தியர்கள், தமிழர்கள், சிவபக்தர்கள், சைவத்தை தழுவியவர்கள் அனைவருமே உங்கள் ஊரில் இருக்கிற சிவனுடைய பேரை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற சிவனுடைய பேரை சொல்லுங்கள். சரியா? இப்போ சிதம்பரத்தில் இருக்கிறீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற பேர் என்ன? நடராஜ பெருமான், பொன்னம்பலத்தான், ஊர் தாண்டவ மூர்த்தி. சரியா? அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சிவன் இருப்பார். அவருக்கு ஒரு நாமம் இருக்கும். அந்த நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நம்ம இறைவன் கோயிலுக்கு போய் இறைவனை ஜெபிக்கிறத காட்டிலும் அவன் நாமத்தை ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணுறது மிகச்சிறப்பு. சரியா நேர்களே? இல்லைன்னா நம சிவாய நமக நத்துணையாவது நம சிவாயமே அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2 நாள் ஞாயிறு திங்கள். சரியா நேர்களே? பிப்ரவரி 15, பிப்ரவரி 14 சிவன் வழிபாடுக்கு உகந்த நாட்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிக்கு நல்லாயிருக்கும். இளைய சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். முனைப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல கூடுதல் பலன்கள் இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு சுபத்துவம் வரதுனால நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிவராத்திரி முன்னிட்டு சிவ வழிபாடு மேற்கொள் பண்ணுங்கள். அடுத்து கும்பராசி. ராசியிலே தான் கிரகணம் நடக்கும். சிவராத்திரி நடக்காது, கிரகணம் நடக்கும். சிவராத்திரி முடிஞ்சு அடுத்து வருகிற கிரகணம், அமாவாசை விட்டு வருகிற கிரகணம் ராசியில் தான் நடக்கும். சிவன் உங்கள் ராசிக்கு 7 கூடியவன் வந்து கிரகணத்தன்னைக்கு டிஸ்டர்ப் ஆவார். அதனால் சிவன் வழிபாடு முன்னாடியே பண்ணிடுங்க. 7 கூடியவன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் கவனமாக இருங்க. இருப்பினும் 7 கூடியவன் வந்து சுபத்துவ தொடர்வதற்கனால கிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா? மற்றதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். ராசியில் சுக்கிரன், புதன், சூரியன் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். சரியா? ராசிக்கு சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி, பஞ்சமஸ்தானாபதி, அஷ்டமாதிபதி எல்லாமே இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தூரதேச உத்தியோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அம்மா அப்பாவுடைய ஆதரவு இருக்கும். இணக்கமாக இருப்பீங்க. வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். பேர் போல் அந்தஸ்து நல்லாயிருக்கும். கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. பொதுவாக கும்பராசி வந்து ஆன்மீக ஸ்தலமான உள்ள ராசி. கும்பம் வந்து ஒரு ஆன்மீகம், தனுசு வந்து ஒரு பாக்கியம், தர்மஸ்தானம். ஸோ கும்பத்துக்கும் தனுசுக்கும் சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா கும்பம் வந்து காலபுருஷ சக்கரத்து 14ஆம் இடம், சனி பகவானுடைய ஆன்மீக வீடு, சிம்மத்துக்கு எதிர் வீடு. தனுசு வந்து ஒரு கோணம். ஸோ இந்த 4 வீடுகளிலே முதல் வீடு தனுசு, 2வது வீடு கும்பம், 3வது வீடு விருச்சிகம், 4வது வீடு மேசம். இப்படி பிரித்து வச்சுக்கலாம் சிவனுக்கு பிடித்த ராசிகள்னு. ஸோ கும்பமும் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்பத்துக்கும் கலவை பலன்கள் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இறை வழிபாடு சொல்லுங்கள், இறைவனை கும்பிடுங்க. உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. ஒரு சிவராத்திரி அன்றைக்கி 5 கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 ராசி நேர்களுக்குமே சொல்கிறேன். விருச்சிகம், தனுசு, கும்பம், மேசம் இந்த 4 ராசி நேர்களுமே 5 கோயிலுக்கு போனால் சிறப்பாக இருக்குது. ஊரில் இருக்கிற 5 கோயிலுக்கு போங்க. அடியே 2014 ஒரு தடவை போயிருந்தேன். நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இறைவனை கும்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு 5 கோயிலுக்கு போயிருந்தேன்.
வள்ளியூர் சங்கரங்கோயில், ராஜபாளையத்தில் உள்ள சொக்கநாதர் கோயில், அருணாச்சலேஸ்வரர் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோயில், இப்படி ஒரு 5 கோயிலுக்கு போயிருந்தேன் நான். வள்ளியூர் முருகன் கோயிலே ஒரு சிவன் இருக்கிறார், அவர் பேர் பிரகதீஸ்வரர். சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா, அன்றைக்கி வந்து அந்த வாய்ப்பை வந்து இறைவன் எனக்கு கொடுத்தாரு. இது எல்லாருக்கும் கிடைக்காது, சிலருக்கு தான் கிடைக்கும். இறைவன் நினைத்தார்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. 5 கோயிலுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளை 15ஆம் தேதி, பிப்ரவரி 15ஆம் தேதி மதியத்துக்கு மேலே நீங்கள் 5 தலத்துக்கும் போய் வழிபாடு பண்ணலாம். உள்ளூர்லேயே 5 கோயில் இருக்கும். சரியான பக்கத்து ஊரில் போய் கூட வழிபாடு பண்ணலாம். திங்கக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம், சோமவாரம். ஸோ கும்பராசினியர்களுக்கு இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். திருமணமாக திருமணம் நடக்கும். திருமண பந்தம் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மேஷத்துக்கு புத்திர ஸ்தானாபதி. மேசராசினியர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை இருக்கும். பிள்ளைகளால் கொண்டாடுவீங்க. பிள்ளையோட படிப்பு திருமணம் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். பரிபூர்ணமாக இருக்குது. மேஷத்துக்கு வந்து பஞ்சமாதிபதி வருவார். மிகச்சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து நான் சொல்கிற 4 ராசிக்குமே சூரியன் மறையாமல் இருப்பார். தனுசுக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், பரவாயில்ல. குரு பார்வையில் இருக்கிறாரு, சிவராஜ் யோகம். அடுத்து வந்து விருச்சிகத்துக்கு 4ஆம் இடம், மேசத்துக்கு 11ஆம் இடம், கும்பத்தில் ராசியிலே இருப்பார். ஸோ மேச ராசிக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அறிவுபூர்வமாக இருப்பீங்க. புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் எல்லாமே உங்களுக்கு ராசி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11 லாபம் கிடைக்கும். அரசாங்க விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிக நன்றாக இருக்கிறது. ஸோ இந்த 4 ராசிகளுமே சிவனுடைய அனுக்கிரம் பெற்ற ராசிகள். மற்ற ராசிக்கு இல்லையா சார்? இருக்குது, எல்லா ராசிக்குமே இருக்குது. மற்ற ராசி நேயர்கள் வந்து இறை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபம், மிதுனம், கடகம். சிம்ம ராசிக்கு இல்லையா சார்? சிம்ம ராசிக்கும் இருக்குது. சரியா? சிம்மம் முக்கியம் இல்லை அவருடைய ராசியில். ஸோ சிம்ம ராசிக்கும் இருக்குது. சிம்மத்தை சேர்ந்த 5 ராசிகளுக்குமே இருக்குது. சிம்ம ராசியை நான் விட்டுட்டேன். எது முக்கியமோ அதை விட்டுட்டேன். ஹவுஸ் ஓனரே மறந்தாச்சு. ஸோ சிம்ம ராசியும் விட சிவனுடைய அனுக்கிரம் பெற்ற ராசி முதல் ராசி. சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம், மேசம், இந்த 5 ராசியுமே சிவனுடைய அனுக்கிரம் பெற்ற முதல் வரிசை பட்டியலில் வருகிற ராசிகள். சிம்ம ராசினியர்களுக்கு அனைத்து வசப்படும். கிரகணம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நடந்தாலுமே கிரகணம் பண்ணுற 2 நாள் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி ராசிநாதன் குரு, சுக்கிர, புதன் தொடர்பில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். நல்லாயிருக்கும். சரியா? இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. இந்த காலத்தில் இறை வழிபாடு அதிகப்படுத்திட்டேன்னா அடுத்து வருகிற கிரகணங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசியில் வந்து 2 கிரகணம் நடக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய கிரகணம், ராசியில் அடுத்து வருகிற மாசி பௌர்ணமியில் வந்து மாசி மகத்தை ஒட்டி உங்கள் ராசியில் சந்திர கிரகணம் நடக்கும். ஸோ 2 கிரகணமே சிம்மத்தை மையப்படுத்தி நடக்கிறதுனால இப்போயே சிவசக்தி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. நான் சந்திர கிரகணத்துக்கு அடுத்து வீடியோ போடுறேன். சரியா? நேரில் சந்திர கிரகணத்துக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சூரிய கிரகணத்துக்கு போட முடியாது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பிப்ரவரி 17ஆம் தேதி இரவில் தான் சூரிய கிரகணம். இந்தியாவில் தெரியாது, ஆனால் சந்திர கிரகணம் தெரியும். சாயந்தரம் ஒரு பகுதி நேரம் சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். ஸோ அன்றைக்கி வந்து கோயில் நடலாம் சாத்திருப்பாங்க. ஸோ சந்திர கிரகணத்துக்கு போடுறேன். நான் கேது கிரகஸ்த சந்திர கிரகணத்துக்கு போடுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டவங்கள சார் ரொம்ப நன்றி. சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம், மேசம் 5 ராசி நேயர்களுக்கு நன்றி. அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே நேயர்களே, சிம்ம ராசிக்கு நல்லா தான் இருக்குது. சரி, எனக்கும் நல்லாயிருக்கும். திருமண உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் இவங்களால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உறவினர் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இறை வழிபாடு பண்ணுங்கள். வீடியோ போட்ட நோக்கம் பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இறை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க. உங்களால் ஆன பொருட்களை வாங்கி கொடுங்க. சிவனுடைய அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. சரியா நேரில் நைட்டில் முழிச்சிருந்து சாமி கும்பிடுங்க. விரதம் இருக்கிறவங்க பார்த்துருங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் விரதத்தை குறைச்சிக்கோங்க. சாப்பிடுங்க. சில பேர் விரதம் இருப்பாங்க. உடல்நலத்தை பார்த்துருங்க. உடல்நலம் முடியாதவங்க விரதத்தை தவிர்த்துருங்க. நீர் ஆகாரம் சாப்பிடுங்க. சரியா? கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க. ஏன்னா உடல் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? ஏன்னா அடுத்து அமாவாசை வர்றதுனால சந்திரன் இருள் சந்திரனாக இருப்பார். மதி மயங்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண் விழித்து பார்க்குறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம உடல் தான் ரொம்ப முக்கியம். சரியா நேரில்? இறை வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக சில இதை நம்ம நினச்சிக்கணும். நம்ம உடல் எப்படி இருக்குது, ஒத்துக்குமா, விரதம் இருந்தால் தாங்குமா, நைட்டில் ரொம்ப நேரம் முடிச்சிருந்தோம்னா நம்மளால் மறுநாள் பேலன்ஸ் பண்ண முடியுமா, அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 12 மணி வரைக்கும் இறைவனை கும்பிடுங்க. 4 கால பூஜை நடக்கும். ஒரு கால பூஜையில் கலந்துக்கிட்டு 8 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. சரியா? வீட்டில் வந்து சிவாய நமக்கான நெத்தியில் விபூதியை பூசிட்டு நீங்கள் வந்து இறை நாமத்தை சொல்லிட்டு படுத்துருங்க. வீட்லேயும் பூஜை பண்ணலாம். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். சரியா நேரில்? இளநீர் மேக்சிமம் தவிர்த்துருங்க. பால் அபிஷேகம் பண்ணுங்கள். சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள். மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்கள். குங்குமம் அபிஷேகம் பண்ணக்கூடாது. சிவனுக்கு வந்து குங்குமம் அபிஷேகம் பண்ணக்கூடாது. வீட்டில் சிலர் ஸ்படிகள் இங்கே வச்சு இது பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து குங்குமத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க. குங்குமம் வந்து நாராயணனுக்கு உள்ளது, பெருமாளுக்கு உள்ளது. அதுமாதிரி துளசி போடக்கூடாது. வில்வம் போடலாம், நறுமண பூக்கள் போடலாம். ஸோ இப்படிலாம் நீங்கள் சில ஆகம முறைப்படி வீட்டு இறைவனை வழிபாடு பண்ணலாம். சரியா? வீட்டிலே வழிபாடு பண்ணி இறை நாமத்தை சொல்லுங்கள். சந்தனம், பத்தி, சற்பூரம் காட்டுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? பச்சை கற்பூரத்தை வந்து சூடமாக ஏற்றி காட்டுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சிவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். வீட்டில் இருக்க திருஷ்டியெல்லாம் போயிடும். சரியா?
சூடம் ஏற்றும் போது எப்போயுமே வந்து கற்பூரம் காட்டும்போது பச்சை கற்பூரம் ஒரு துண்டு அதில் போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா இறைவனுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா பச்சை கற்பூரத்தில் மகாலட்சுமி இருக்கா. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே அங்கே லட்சுமி கடாட்சியம் இருக்கணும். கோயிலுக்கு போனீங்கன்னா கருவறையில் கஜலட்சுமி இருக்கும். எல்லா கோயிலையும் இருக்கும். சிவன் கோயிலே இருக்கும், கஜலட்சுமி இருக்கும். 2 பக்கம் வந்து யானைகள் இருக்கும், கஜலட்சுமி இருக்கும் கருவறைக்கு முன்னாடி. அதை பாருங்கள். சும்மா சில பேர் கோயிலுக்கு போவாங்க, கருவறைக்கு மேலே அந்த இதை பார்க்க மாட்டாங்க. அங்கே அடிச்சு வச்சுருப்பாங்க, கல்லில் அடிச்சு வச்சுருப்பாங்க, இல்லைனா படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். கஜலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும், லட்சுமி கடாட்சியம் இருக்கும் அந்த கருவறைக்கு. எந்த ஒரு கருவறையிலுமே அது கருவறையில் எந்த தெய்வம் இருந்தாலுமே லட்சுமி கடாட்சியம் இருக்கணும், அந்த கஜலட்சுமி இருக்கணும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் கஜலட்சுமி கொண்டு வர முடியாது. பச்சை கற்பூரத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த கெண்டியில் உள்ள தண்ணியில் போட்டுக்கலாம். எல்லாம் கற்பூரம் காட்டும்போது இத்தினோண்டு பச்சை கற்பூரத்தை அதில் போட்டுடணும். சாதாரண கற்பூரத்தோடு அதில் போட்டு நம்ம பூஜை பண்ணோம்னா மிக சிறப்பாக இருக்கும். வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் சிவராத்திரி அன்றைக்கி பயிரை வைப்பாங்க. சரியா, தட்டாம்பயிறு, மொச்சப்பயிறு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் படையில் வைக்கலாம், இறைவனுக்கு படையில் வைக்கலாம், பயிரை வச்சு வைக்கலாம். அதில் சில கட்டுப்பாடெல்லாம் இருக்குது, அதுபடி செய்யுங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியும். சரியா, சிவராத்திரி அன்றைக்கி என்ன படையல் வைக்கணும்னு தெரியும், அதை செய்யுங்க. சக்கரை பொங்கல் வைங்க, சிறப்பானது, எந்த தோஷமும் கிடையாது. சக்கரை பொங்கல் வைங்க. இல்லைன்னா இறைவனுக்கு பால் வைங்க. வீட்டில் செய்கிற பால் நாட்டு சக்கரை வைங்க. சரியா, பாலை சுட வச்சு ஆற வச்சுருங்க. நாட்டு சக்கரை வச்சு இறைவன் வழிபாடு பண்ணுங்கள். சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவன் ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் அதை வழிபாடு பண்ணலாம். சிவன் ஃபோட்டோ சிவசக்தியோடு இருக்கணும், அது ரொம்ப சிறப்பு. எப்பவுமே சிவன் ஃபோட்டோ தனியாக இருக்கக்கூடாது, சிவசக்தியோடு இருக்கணும். அருணாச்சல ஈஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இப்படி உள்ள ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க சிவராத்திரி ஆண்களுக்கு தானே, அதில் எப்படி சக்தி வருவா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிவனை வந்து சக்திகிட்டேருந்து பிரிக்க முடியாது. தன்னுடைய உடலை பாதியை கொடுத்துட்டாரு. சரியா, சிவசக்தி அர்த்தநாரியாக தான் அவர் எப்போயுமே இருக்கிறாரு. அதனால் சிவசக்தி படத்தை வச்சு கும்பிடலாம். பன்னீரை வச்சு தொடச்சிருங்க. ஃபோட்டோ வந்து தொடங்க, துணி வச்சு தொடங்க. வெள்ளை கலர் துணி, மஞ்சள் கலர் துணி, இல்லைன்னா சிவப்பு கலர் துணி, 3 கலர் துணி வச்சு துடைக்கலாம். துடைச்சிட்டு கருப்பு கலர் துணி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வெள்ளை, மஞ்சள், சிவப்பு இந்த துணி எப்போயுமே வீட்டில் இருக்கணும். சரியா நேர்களே, இந்த ஃபோட்டோ துடைக்கிறதுக்கெலாம், ஃபோட்டோ துடைக்க, குத்து விளக்கு துடைக்கிறதுக்கெலாம் இது மாதிரி துணியை வச்சுக்கணும். துடைச்சிட்டு அப்புறம் பன்னீரை லைட்டாக தொட்டு ஃபோட்டோ தொடங்க. சந்தனம் குங்குமம் வைங்க. பூக்கள் சூடுங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, வில்வம், மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து அற்புதமானது. மறிக்கொழுந்தை வந்து எல்லா சாமிக்கும் போடலாம். சரியா, மறிக்கொழுந்தை வந்து எல்லா தெய்வத்துக்கும் போடலாம். மறிக்கொழுந்து போடுங்க. இறைநாமத்தை சொல்லுங்கள். நமச்சிவாய நமகன்னு சொல்லுங்கள். நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லுங்கள். ஆடலரசே போற்றி, அம்பலவாணனை போற்றி, பொன்னம்பல கூத்தனை போற்றி, தபசியை போற்றி, எமைவர்மனை போற்றி, கல்லால் மலர்ந்த அற்புதனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயனை போற்றி, ஜோதிலிங்கமே போற்றி, சுடர்லிங்கமே போற்றி, சுந்தரமாலிங்கமே போற்றி, வைத்தியலிங்கமே போற்றி, சங்கரலிங்கமே போற்றி, 1008 சோமலிங்கமே போற்றி, அருணாசலேஸ்வரா போற்றி, உண்ணாமலதாயை போற்றி, உமையூர் பாகமை போற்றி, உமாபதியை போற்றி, பார்வை பரமேஸ்வரா போற்றி, அர்த்தநாயஸ்வரா போற்றி, அம்மையப்பா போற்றி, என் தாய் தந்தையே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். தாய் தந்தையே போற்றின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவன் தான் தாய் தந்தை நமக்கு. தாய் போல் தந்தை போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. ஸோ அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவபுராணம் படிங்க, நிறைய இருக்குது. சரியா நேரலை சொல்லி மாளாது, அவ்வளவு இருக்குது, களஞ்சியமாக இருக்குது. இங்கே சிவம் வந்து சைவம் வந்து தென்னாட்டில் தலை துவங்கியிருக்கு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. அதனால் சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மேசராசி இந்த ராசிக்கெல்லாம் வந்து சிவனோட அனுக்கிரகம் இருக்கும். தட்சிணாமூர்த்தியே போற்றின்னு சொல்லணும். ஏன்னா தட்சிணாமூர்த்தி தான் வேதநாயகன். தெற்கு பக்கம் இருக்கிறாரு. மற்ற எல்லா தெய்வமே வந்து வடக்கு கிழக்கு இருக்கும், தெற்கு பக்கம் நோக்கி இருக்கிறார். தெற்கு பக்கம் வந்து மனிதனுக்கு இடைஞ்சலை கொடுக்கறது. சரியா, யமன் திசை. அதனால் அந்த பக்கம் நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு அதுலேருந்து வெளியே மீட்டு கொண்டு வர சொல்லி தான் தெற்கு பக்கம் வந்திருக்கிறாரு. சிம்ம ராசிக்கு வந்து 5 கூடையவன், விருச்சிக ராசிக்கு 2 9 கூடையவன், தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 1 4 கூடையவன், கும்பராசிக்கு 2 11 கூடையவன், மேச ராசிக்கு 9 கூடையவன். ஸோ இந்த 5 ராசிக்குமே குருவருள் நல்லா கிடைக்கும். சரியா நேரில் 5 ராசிக்குமே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இந்த சிவன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஒன்று தான். ஸோ அந்த நாம சொல்லும்போது தட்சிணாமூர்த்தியை சொல்லணும். தட்சிணாமூர்த்தியை போற்றி, வேதநாயனை போற்றி, கல்லால் மலர்ந்த அருப்புருவனை போற்றி. கல்லால மரம், ஏன்னா அவர் உட்காந்துருக்க மரம் வந்து கல்லால மரம். சனாதன முனிவருக்கு அருள் பண்ணுறாரு. சரியா, ஸோ வழிபாடு நிறைய இருக்குது. ஆனால் நோக்கம் ஒன்று தான். வழிபாடு 1000 பிரிச்சிருந்தாலுமே நம்மளோட நோக்கம் ஒன்று தான். செய்யுங்க, இறைநாமத்தை சொல்லுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் கலந்து தான் போடுவேன். சரியா, தம்மையில் வந்து 5 ராசியும் கலந்து தான் போடுவேன். சிவனுக்கு பிடித்த ராசிகள் இவர்கள் கும்பிட்டீர்கள்லாம் சிரமம் இல்லை, கொடீஸ்வர யோகம் இருக்கும், அடுத்த வரையின நாட்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அட்ராக்டிவாக தம்மையில் போடுவேன். என்ன அட்ராக்டிவ் போட்டால் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப கமர்ஷியலாக போயிட்டே இருக்குது. சரி, அதுக்குள்ளே நான் வரப்பரல, ஊரோடு ஒத்து போவோம். ஊர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். சரியா நேரில் கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஏன்னா காலங்கள் மாறும்போது கருத்துக்களையும் மாற்றிக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு அழகு, எல்லாத்துக்குமே அழகு. சரியா, ஒரு கிரியேட்டருக்கு அழகு. நான் ஒரு கிரியேட்டர், யூடியூப் கிரியேட்டராக இருக்கிறதுனால மக்கள் ரசனை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய தாட்ஸ் இருக்கணும். சரியா நேரில் வேத ஜோதிடம் வந்து 4 இது முக்கியமானது. வேத ஜோதிடத்தில் வந்து ஜோதிட பலன்கள், ஆன்மீகம், மருத்துவம், இன்னொன்று இருக்குது.
சயின்ஸையும் கொண்டு வரலாம், சயின்ஸு மேக்ஸையும் கொண்டு வரலாம். சயின்ஸ் மேக்ஸ் கலந்து தான் வேத ஜோதிடம். ரைட் நேர்களே, முக்கியமாக 3 சொல்லலாம். ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவமும் இருக்குது. சரியா நேர்களே? அதை பற்றி இன்னொரு நாள் போடுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மருத்துவ குணங்கள், நட்சத்திரத்துக்கு என்ன மருத்துவ குணங்கள் தனியாக போடுறேன். இது வந்து இறைவனை பற்றி சொன்னது. இறைவன் சிவபெருமான், சிவபடிவானவன். சிவனுக்குள் ஒரு ராத்திரி, பெண்களுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. அந்த ஒரு ராத்திரியும் நல்ல ராத்திரியாக இருக்கட்டும். சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பான பலன்கள் கிடைக்கட்டும். அந்த சிவபெருமான், அந்த ஆதியும் அந்தமாக இருக்கிறவன் ஆதிசிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மேசராசி நேயர்களுக்கு எல்லாமல்ல இறைவன் அனைத்து வளங்களும் நலங்களையும் கொடுப்பான். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறந்த வளம் பழக. நன்றி நேயர்களே.